ஓம் சாந்தி 25/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல்லாம் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராக வந்திருக்கிறார். நம்மள இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலேருந்து இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சொர்க்கத்தின் இறை தந்தை வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள். இப்போ இந்தியா, நம்ம பாரதம் சொர்க்கமா ஆயிட்டு இருக்குது. அப்ப சொர்க்கத்தினுடைய காட்ஃபாதர், அதுதான் கிறிஸ்துவ தர்மத்துல சொல்றாங்க, காட்ஃபாதர் ஹெவனை படைத்தார். அவர் தான் வந்துட்டார், சொர்க்கத்தை படைக்க அவர் வந்துட்டாருன்ற மகிழ்ச்சியான செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கன்றாரு. கேள்வி: சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாறக்கூடிய மகிழ்ச்சி எந்த குழந்தைகளுக்கு இருக்கிறதோ அவர்களின் அடையாளம் என்ன? இப்போ போய் சொர்க்கம் வரப்போது, சொர்க்கத்தில் அதிபதியாக ஆக போகிறோன்னா எவ்வளோ குஷி இருக்கும். அந்த மாதிரி யாருக்கு இருக்கும்னு சொல்கிறாரு. பதில்: அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வர முடியாது. அவங்களுக்கு எதுவுமே அவங்கள பாதிக்காது. அவங்களுக்கு எந்த துன்பமும் வர முடியாது. நாம் மிகப்பெரிய ஆட்கள், அதாவது நம்ம யார் பெரிய ஆள், பிராமண ஆத்மாக்கள்னா நம்ம கடவுளே நம்மளை தேர்ந்தெடுத்து பாடம் எடுத்துருக்காரு. நம்மள எவ்வளோ பெரியவங்க. நம்ம எல்லையற்ற தந்தை இவ்வாறாக லட்சுமி நாராயணாக மாற்றுகின்றார் என்ற போதை அவங்களுக்கு இருக்கும்ன்றாரு. அதாவது என் கூட யார் இருக்கிறாங்க, சர்வ சக்திவானே இருக்கிறார், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு போதை அவங்களுக்கு இருக்கும். அவர்களின் நடத்தை மிகவும் மேன்மையானதாக இருக்கும். அவங்க நடத்தை எப்படி இருக்கும்? ரொம்ப மேன்மையா இருக்கும், ராயலா இருக்கும்னு சொல்றாரு. அவர்களால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறாமல் இருக்க முடியாது. அவங்க வாயை திறந்தாலே ஞான ரத்னங்கள் தான் வரும். மற்றவங்க போயிட்டு இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லாமல் இருக்க முடியாதுன்றாரு. ஓம் சாந்தி. முக்கியமாக பாரதம் மற்றும் முழு உலகத்திற்கும் இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என பாபா புரிய வைக்கிறார். இப்போ இந்த செய்தி ஃபுல்லாக போகணுன்றாரு. இது நம்மளோட கடமை தான் சொல்கிறாரு. மேலும் குழந்தைகளும் அறிகிறீர்கள், நமக்கும் தெரியும், நீங்கள் அனைவரும் தூதுவர்கள், நம்ம எல்லாருமே இறை தூதுவர்கள். இப்போது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வேண்டும் சொல்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக போய் சொல்லுங்க, இப்போ சொர்க்கமாக மாறிட்டு இருக்கு பாரதம்ன்ட்டு சொல்கிறாரு. சொர்க்கத்தின் இறை தந்தை என்று யாரை அழைத்தோமோ அவரே ஸ்தாபனை செய்வதற்காக பாரதத்தில் வந்திருக்கிறார்னு சொல்லுங்க. இந்த நற்செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கான கட்டளை ஆகும் சொல்றாரு. ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தர்மத்தை பற்றி ஆர்வம் இருக்கிறது. உங்களுக்கும் கூட ஆர்வம் இருக்கிறது இல்லையா? நீங்கள் மகிழ்ச்சியான செய்தியை கூறுகிறீர்கள். இப்போ நமக்கு ஆர்வம் இருக்கிறதுனால நம்ம சொல்றோம். பாரதத்தின் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அதாவது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுங்க. இப்போது நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாகி கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி உள்ளுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றார். எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். நம்ம அடுத்து சொர்க்கம் வரப்போது அங்கே போய் நம்ம அதிபதியாக ஆக போகிறோம்னா எவ்வளோ மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளே இருக்கணுன்றாரு. யாருக்குள்ள இந்த மகிழ்ச்சி இருக்கிறதோ அவர்களுக்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது. அதாவது இந்த பிறவி, இது 84வது பிறவி முடிஞ்சிருச்சு, அடுத்த பிறவி நான் போய் சொர்க்கத்துக்கு போக போகிறேன் அப்படின்னா எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். அப்போ அவங்க இங்கே துக்கமே அவங்களுக்கு வராதுன்றாரு. எந்த விதமான துக்கமும் இருக்காது. புதிய உலகம் உருவாவதில் துன்பங்கள் இருக்கிறது என குழந்தைகள் அறிகிறார்கள். ஒன்றும் அறியாத பெண்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்துகின்றனர். இப்போ பெண்களை நிறைய கொடுமைப்படுத்துறாங்க இல்லையா? நாம் பாரதத்திற்கு எல்லையற்ற மகிழ்ச்சியான செய்தியை கூறுகின்றோம் என்ற நினைவு எப்போதும் குழந்தைகளுக்கு இருக்கணுன்றாரு. சகோதரிகளே சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேளுங்கள் என பாபா அச்சடித்தது போன்று முழு நாளும் எப்படி அனைவருக்கும் இந்த செய்தியை கூறுவது என்று சிந்தனை இருக்க வேண்டும்ன்றாரு. நம்ம பாபா அச்சடித்து கொடுத்தாரு இல்லையா முன்னாடி, சகோதரர்களே இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேளுங்க, அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் மற்றவங்க கொடுக்கணும். முழு நாளும் எப்படி அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்றதுன்ற சிந்தனை தான் புத்தியில ஓடணுன்றாரு. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சொத்தை கொடுக்க வந்திருக்கின்றார் பாபா சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணனின் படத்தை பார்த்து முழு நாளும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நம்ம கிட்ட படம் இருக்கு இல்லையா, லட்சுமி நாராயணன் படம், அது மாதிரி நம்ம ஆக போறோம் அப்படின்னா எவ்வளவு மகிழ்ச்சி அடையணும். நீங்கள் மிகப்பெரிய மனிதர்கள். ஆகவே உங்களுக்குள் எந்த ஒரு காட்டுவாசிகளின் நடத்தையும் இருக்கக்கூடாது பாபா சொல்றாரு. நீங்க மிகப்பெரிய ராயலான மனிதர்கள். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ராயலா இருக்கணும் இல்லையா? உங்களுக்குள்ளார அந்த எந்த ஒரு காட்டுவாசியான நடத்தையும் இருக்கக்கூடாது. நாம் குரங்கை விட மோசமாக இருந்தோம் என அறிகிறீர்கள். நம்ம பிகே ஆகிறதுக்கு முன்னாடி 5 விகாரங்களை போயிட்டு அப்படிதான் இருந்தோம் இல்லையா? குரங்கை விட மோசமாக இருந்தோம்னா அறிகிறீர்கள் சொல்றாரு. இப்போது பாபா நம்மை இவ்வாறாக தேவி தேவதையாக மாற்றுகின்றார்.
இப்போ கடவுள் தான் வந்து நம்ம நடத்தையை சீர்திருத்துறாரு. இந்த முரளி படித்து தாரணை பண்ண நம்ம நடத்தை எல்லாமே ஃபுல்லாக மாறிட்டு வருது இல்லையா? எனவே எவ்வளோ குஷி இருக்கணுன்றாரு. ஆனால் அதிசயம் என்னவென்றால் குழந்தைகளுக்கு இந்த மகிழ்ச்சியே இல்லை. ஆனால் பாபாவுக்கு ஒரு அதிசயமாக இருக்கும். என்னன்னா, எவ்வளோ குஷி இருக்கணும், ஆனால் இந்த குழந்தைகள்கிட்ட அந்த மகிழ்ச்சி முகத்தில் இல்லைன்றாரு. அந்த உற்சாகத்தோட மகிழ்ச்சியான செய்தியை கூறுவதில்லை. அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் வந்து குழந்தைகள்கிட்ட தெரியல, மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல மாட்டாங்கன்றார். பாபா அவங்களை தூதுவராக மாற்றியிருக்கிறார். பாபா நம்மளை தான் வந்து இறை தூதுவரா, நம்மளை தான் வந்து ஒரு மிஷனாக செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, மாற்றியிருக்கிறார். அதாவது அவர் வந்து சொல்ல மாட்டாரு, நம்மளை தேர்ந்தெடுத்து நம்ம மூலமா சொல்ல வைக்கிறாரு. அனைவரின் காதுகளிலும் இந்த செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள். போய் காதில் ஒரு விஷயத்த போட்டு வைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, எல்லாரோட காதிலையும் இந்த விஷயத்த போட்டு வைங்க, செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள். நம்முடைய ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் எப்போது படைக்கப்பட்டது, பிறகு எங்கே சென்றனர் என பாரதவாசிகளுக்கே தெரியவில்லை. பாருங்க, இந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் எப்போ இருந்துச்சு, அப்புறம் எங்கே போயிட்டாங்க எல்லாரும்ட்டு பாரதவாசிகளுக்கே தெரியல. இப்போதோ சித்திரங்கள் மட்டும் இருக்கின்றதுன்றாரு. மற்ற தர்மங்கள் அனைத்தும் இருக்கின்றது. இப்போ வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இல்லை, ஆனால் அந்த லட்சுமி நாராயணனுடைய படம்லாம் இருக்குது. ஆனால் மற்ற தர்மங்கள் எல்லாமே இருக்குதுன்றாரு. முஸ்லீமு, கிறிஸ்டின்னு, இது எல்லா தர்மமும் இருக்குது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் இல்லைன்னு சொல்கிறாரு. அதை ஹிந்து தர்மம்னு பேர் மாற்றிட்டாங்க. பாரதத்தில் தான் சித்திரங்கள் இருக்கின்றதுன்றாரு. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறார். இப்போ பிரம்மா மூலமாக தான் ஸ்தாபனை பண்ணுறார். எனவே நீங்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறினால் உங்களுக்குள்ளும் மகிழ்ச்சி ஏற்படும். இப்போ நம்ம ஞானத்தை போய் மற்றவங்க சொல்ல தான் நமக்குள்ளார அந்த அபார குஷி வரும்ன்றாரு. நம்ம இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல நமக்குள்ளார அந்த குஷி வந்து வந்துரும்ன்றாரு. அதான் மகிழ்ச்சி வந்துரும்ன்றாரு. பட கண்காட்சிகளில் நீங்கள் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறுகிறீர்கள் அல்லவா? இப்போ கண்காட்சி வைக்கிறோம், அப்போ வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம இந்த செய்தியை சொல்கிறோம் இல்லையான்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லையற்ற தந்தையிடம் வந்து சொர்க்கத்தின் ஆசையை அடையுங்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. இந்த லட்சுமி நாராயணன் சொர்க்கத்திற்கே அதிபதி அல்லவா? இந்த லட்சுமி நாராயணன் வந்து சொர்க்கத்துக்கே அதிபதியாக இருந்தாங்க இல்லையா? பிறகு அவர்கள் எங்கே போனாங்க? இதை யாருமே புரிஞ்சிக்கல. ஆகவேதான் முகம் மனிதர்களை போன்றும் நடத்தை குரங்கை போன்றும் இருக்கிறது என சொல்லப்படுகிறதுன்றாரு. இப்போது உங்களுடைய முகம் மனிதர்களை போன்று இருக்கிறது, நடத்தையோ தேவதைகளை போன்று இப்போ மாறிக்கொண்டிருக்கிறதுன்றார். இப்போ பாருங்க, நமக்கு வந்து மனுஷன் மாதிரி முகம் இருந்தாலும் நம்ம நடத்தை தான், இந்த நடை உடை பாவனையை வச்சு தான் பாபா சொல்றாரு மாறிட்டாங்கன்ட்டு. நம்ம நடை உடை பாவனை மாறலைன்னா நம்ம தேவதையா ஆகவே முடியாது. ஏன்னா தேவதை எப்படி இருப்பாங்க சொர்க்கத்துலன்னா அந்த மாதிரி நம்மளுடைய நடத்தை இருக்கணும்னு சொல்றாரு. அதனால இப்ப நீங்க வந்து மனுஷங்க மாதிரி மூஞ்சி இருந்தாலும் முகம் இருந்தாலும் நீங்க நடத்தை வந்து தேவதைக போல இப்ப மாறிட்டு இருக்கின்றாரு. நாம் மீண்டும் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக மாறுகிறோம் என இப்ப அறிகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. பிறகு மற்றவர்களையும் இந்த முயற்சியை செய்விக்க வேண்டும். நம்மளும் மாறணும், மற்றவங்களையும் செய்ய வைக்கணுன்றாரு. பட கண்காட்சிகள் மூலம் சேவை செய்வது மிகவும் நல்லது. இப்போ நீங்கள் நிறைய இப்போ சிவ ஜெயந்தி வருது இல்லையா? நம்ம பட கண்காட்சியெலாம் வச்சுக்கணும். ஒரு 3-4 படம், அதான் முக்கியமான படம், திருமூர்த்தி, ஏணிப்படி, கல்பவருட்ச மரம், இதெல்லாம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் வச்சு புரிய வைங்க. ஆத்மா பரமாத்மாலாம் யாரு, இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா செய்தி வந்து மற்றவங்க கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் எல்லாரும் தேவதையாக மாறுவாங்களா? கிடையாது. ஆனால் உலகம் ஃபுல்லாக செய்தியை நீங்கள் கொடுக்கணும். எல்லாரும் நீங்கள் சொல்கிறத கேட்குவாங்கன்னா கேட்க மாட்டாங்க. அதுக்காக நான் சொல்கிறதையே யாரும் கேட்க மாட்டாங்க, நான் சேவையே பண்ண மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. நம்ம என்ன ஆத்மா பரமாத்மா அறிமுகம் மட்டும் கொடுக்கணும். அவங்க கேட்குறதும் கேட்காததும் அவங்களோட இஷ்டம். ஆனால் நம்மளுடைய கடமை வந்து நம்ம பாபா யாருன்றதை வெளிப்படுத்தணும். அப்புறம் கடைசியாக சொல்லிடுவாங்க, இவங்க மட்டும் மாறிட்டாங்க, எங்களுக்கு சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, சேவை செய்வது மிகவும் நல்லது. யாருக்கு இல்லற விவகாரங்களில் பந்தனம் இல்லையோ, முதியவர்களாக, விதவைகளாக, குமாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், அந்த பந்தனம் இருக்கிறவங்களால தான் சேவை செய்ய முடியல. மற்றபடி யார் வயசானவங்க, விதவைகள், குமாரிகளாக யார் இருக்கிறாங்களோ, அதாவது கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சேவை செய்ய நல்ல வாய்ப்பு இருக்குன்றாரு. சேவையில் ஈடுபட வேண்டும் பாபா. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் அதாவது பந்தனம் இல்லை, வீட்டில் எந்த பந்தனமும் இல்லைன்னா நீங்கள் சேவையில் ஈடுபட வேண்டும் சொல்கிறாரு. இச்சமயம் திருமணம் செய்து கொள்வது மிகவும் நஷ்டம்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறது வேஸ்ட்டுன்றாரு. ஏன்னா வந்து இருக்கிற போகிறதே இன்னும் 11 வருஷம்தான். இதில் நீங்கள் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறது? அதை குழந்தை குட்டி பெற்றாலும் அதுக்கும் கஷ்டம்தான் இல்லையா? அதை சொல்கிறாரு. திருமணம் செய்துக்கிறதே இப்போ மிகவும் நஷ்டன்றாரு.
கடவுளே சொல்றாரு, திருமணம் செய்யாமல் இருப்பதே சுதந்திரமானது. நீங்க சுதந்திரமா இருக்கணும்னா திருமணம் பண்ணிக்காதீங்கன்றாரு. இந்த மரண உலகம் அழுக்கான உலகமாகும் சொல்றாரு. அழுது கொண்டிருக்கின்றனர் என பாபா கூறுகிறார். இப்ப எல்லாருமே அழுதுட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? திடீர்னு மரணம், ஆக்சிடென்ட், அது இதுன்னு அகால மரணம் நடக்குது. எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதாவது அவங்க பாட்டு முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க கிளம்பிடுறாங்க. அதாவது ஆத்மாவுக்கு அவ்வளோ நாள் தான் அந்த உடம்புல பாட்டு, அதனால அது முடிஞ்ச உடனே கிளம்பிடுது. அதனால இப்ப அழுதுட்டு இருக்கிறாங்கன்றாரு. நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு இப்ப செல்ல வேண்டும் என்றால் இந்த சேவையில் ஈடுபட வேண்டும் சொல்றாரு. இப்ப நம்ம இந்த உடலை முடிச்சுட்டு இந்த 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 பிறவியை நம்ம முடிச்சுட்டு அடுத்த பிறவி நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் இல்லையா? நீங்க தூய்மையான உலகத்துக்கு போகணும் என்றால் இந்த சேவையில ஈடுபடணும். இதுதான் நம்மளுக்கு என்ன அது பல்மடங்கு பாக்கியம்னு சொல்றாரு. பட கண்காட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வைக்க வேண்டும். நிறைய வைக்கணுன்றாரு. ஒன்று வச்சுட்டு அதோட விட்டுறக்கூடாது. பட கண்காட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வைக்க வேண்டும். சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நன்றாக இருக்கும்னு சொல்றாரு. யாருக்கு அந்த ஞானத்தை படிச்சு மற்றவங்க சொல்றது பிடிக்குதோ அவங்களுக்கு சேவை செய்யணுன்றது ஆர்வம் இருக்கும். மற்றவங்க சொல்லணுன்றதுல ஆர்வம் இருக்குன்றாரு. ஒரு சிலர் பாபாவிடம் நாங்கள் வேலையை விட்டு விடவான்லாம் கேட்குறாங்க. பாபா பாப்பாரு, தகுதி இருக்கிறது என்றால் சரி, சேவை செய்யுங்கள் என அனுமதி அளிக்கிறார். இப்ப வேலையை விட்டுட்டு நம்ம இங்க சேவை செய்யணும். அப்ப சேவை செய்யற ஆர்வம் இருந்தா நம்ம வேலையை விட்டுறலாம். வேலையும் விட்டுட்டு எங்கேயும் சும்மா உட்காந்துருக்கணும்னா அப்போ நம்ம அது மாதிரி தேவையில்ல. நம்ம ஆர்வம் இருக்குதுன்னா வேலையை விடலாம். அங்கே வேலையும் போச்சு, இங்கே சேவையும் ஒழுங்காக செய்யறது இல்லைன்னா வேஸ்ட் இல்லையா? அதான் பாபா பார்க்குறாரு. தகுதி இருக்குதுன்னா சரி சேவை செய்யுங்கன்ட்டு அனுமதி அளிக்கிறாரு. இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்தி அனைவருக்கும் கூற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. தனது ராஜ்ய பாக்கியத்தை அடையுங்கள் என பாபா கூறுகின்றார். இப்போ பாபா நமக்கு சொல்றாரு, இப்போ உங்க இந்த சேவையை பண்ணி தான் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியமே கிடைக்க போகுதுன்றாரு. நீங்கள் 5000 வருடத்திற்கு முன்பு ராஜ்ய பாக்கியத்தை அடைந்தீர்கள், இப்போது மீண்டும் அடையுங்கள் சொல்லி சொல்றாரு. என்னுடைய வழிப்படை மட்டும் செல்லுங்கள். இப்போ உலகத்துல இருக்கிறவங்க இதை விதவிதமா வழி சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டோம்னா போய் நம்ம மாயா வழியில தான் சிக்கிக்கணும். அதான் சொல்றாரு, இப்ப பாபாவுடைய வழிப்படி மட்டும் செல்லுங்கள் சொல்றாரு. நமக்குள் என்னென்ன அவகுணங்கள் இருக்கிறது என இப்ப பார்க்க வேண்டும். இப்ப நமக்கு பிரச்சனையே நம்ம சொர்க்கத்துக்குள்ளார போனோம்னா அந்த 5 விகாரம் விட்டுறணும். அது காமம், கோபம்னா இந்த வெளியில சொர்க்கத்துக்கு வெளியில 2 அசுரர்கள் நின்று இருப்பாங்க கொம்போட. அது ஒன்று என்னன்னா காமம், இன்னொன்று என்னன்னா கோபம். அது ரெண்டும் இல்லை உள்ள நமக்கு இருந்ததுன்னா அந்த அந்த பூதம் நம்மளை உள்ளே விடாது. அதனால தான் அந்த அவகுணங்கள் நம்ம விட்டுறணும். இங்கே விட்டாதான் நம்ம அங்கே போக முடியும். அதுக்கு தான் இவ்வளோ போராட்டம் நடக்குது. இப்போ நமக்குள் என்னென்ன அவகுணங்கள் இருக்குதுன்றத பார்க்கணுன்றாரு. நான் உள்நோக்கு முகமாக பார்த்து செக் பண்ணிட்டே இருங்கன்றாரு. நீங்கள் இந்த பேட்சுகள் மூலமாக கூட நிறைய சேவை செய்யலாம். இப்போ நம்ம இந்த பேட்சை வச்சு கூட நிறைய சேவை செய்ய முடியுன்றாரு. ட்ரெயின்லலாம் போகிறோம்னா யாராவது இந்த பேட்ச் கேட்டாங்கன்னா அதை சொல்லிடலாம் ஈஸியாக ஞானத்தை. என்ன பேட்சுன்னு கேட்டாங்கன்னா இது முதல் தரமான பொருளாகும். இந்த பேட்ச் ஃபர்ஸ்ட் கிளாஸான பொருள். இது ஒரு காலத்தில் கண்ணில் ஒத்திக்குவாங்களாம் அந்த பேட்சை. ஏன்னா கடவுளே வந்துட்டாரு, அவர் தான் இந்த ஞானத்தை சொன்னார், அவர் தான் இந்த பேட்ச் எல்லாம் தயார் பண்ணாருன்னு தெரிஞ்சா அந்த பேட்சை கண்ணில் ஒத்திக்குவாங்களாம் சொல்லியிருக்காரு ஒரு முறையில. இப்போ கிடையாது, வரப்போகுது ஒரு காலம். அப்போ அந்த பேட்சை கண்ணில் ஒத்திக்குவாங்க. இது 1 பைசா மதிப்புடையதாக இருக்கலாம். ஆனால் இந்த பேட்ச் இப்போ 1 பைசா தான் இருக்கும். ஆனால் இதன் மூலம் எவ்வளோ உயர்ந்த பதவி பெற முடியும்னு சொல்கிறாரு. இந்த பேட்ச் மூலமாக அவங்களால எவ்வளோ உயர்ந்த பதவி பெற முடியும்னு சொல்கிறாரு. மனிதர்கள் படிப்பதற்கு புத்தகங்கள் வாங்குவதற்காக எவ்வளவு செலவு செய்கிறாங்க. இங்கே புத்தகங்கள் வேண்டும் என்ற விஷயம் எதுவுமே இல்லை சொல்கிறாரு. இப்போ அந்த ஸ்கூலில் படிக்கணும்னா புக்ஸ் வாங்கணும். புக்ஸுக்கே 2000 3000 ஆகும். ஆனால் இங்கே புத்தகங்கள்லாம் தேவையில்லைன்றாரு. அனைவரின் காதுகளிலும் மட்டும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும். நீங்கள் பாபா வந்துட்டாருன்ற செய்தியை மட்டும் மற்றவங்கள்ட்ட சொல்லிடுங்க, காதில் சொல்லிடுங்கன்றாரு. இதுவே தந்தையின் உண்மையான மந்திரமாகும். மற்ற அனைவரும் பொய்யான மந்திரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறாரு. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைங்கன்றதான் உண்மையான மந்திரம். மற்ற எல்லாமே பொய்யான மந்திரம்னு சொல்கிறாரு. பொய்யான பொருட்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. வைரங்களுக்கு தான் மதிப்பு இருக்கிறது, கற்களுக்கு இல்லை. வைரம் தானே மதிக்கிறாங்க, கல்லை போய் மதிப்பாங்களா? அது மாதிரி அந்த ஞானம் தான் வைரம் மாதிரின்றாரு. அந்த கல் மாதிரியான வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடையாதுன்றாரு. ஒவ்வொரு வார்த்தையும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடையது என பாடப்பட்டிருக்கிறது சொல்றாரு. இப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தை, இந்த முரளி தான் அந்த ஒவ்வொரு வார்த்தையும், அது ஒரு வார்த்தையுமே லட்சக்கணக்கான ரூபாய் சொல்லி சொல்றாரு, மதிப்புடையதுன்ட்டு பாடப்பட்டிருக்குன்றாரு.
அவ்வாறு இந்த ஞானத்திற்காக தான் கூறப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அளவற்ற சாஸ்திரங்கள் இருக்கின்றது என பாபா கூறுகிறார். நீங்கள் அரைக்கல்பமாக படித்து கொண்டே தான் வந்துள்ளீர்கள். மகாபாரதா, ராமாயணம் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். அதன் மூலம் நமக்கு என்ன எதுவுமே கிடைக்கலன்றாரு. இப்போது உங்களுக்கு ஞான ரத்தனங்களை கொடுக்கிறார். இப்ப கடவுள் இந்த ஒரு வாக்கியமா ஆத்மாக்கு அவ்வளோ சுகம் கொடுக்குது பாருங்க. ஆத்மால அப்படியே சக்தி நிறையிற மாதிரி இருக்குது. இது ஒரு வார்த்தையும் கேட்கும் போது ஆத்மாவும் மாறுது. கேட்க கேட்க இது கடவுளே சொல்றாருன்னா மாறுது ஆத்மா. அப்ப இந்த ஞான ரத்தனம் தானே கொடுக்குறாரு. அவர்களுடையது சாஸ்திரங்களின் அதிகாரமாகும். ஆனால் தந்தையோ ஞான கடலாவார். இவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மதிப்புடையதாகும் சொல்றாரு. ஏன்னா சத்தியமான ஒரு சிவன் பேசிட்டு இருக்காரு இல்லையா, சத்தியமான வார்த்தை ஒன்னொன்னும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடையதாகும் சொல்றாரு. நீங்கள் உலகத்திற்கே அதிபதி ஆகிறீர்கள். பல கோடி மடங்கு செல்வந்தராக இப்ப மாறுகிறீர்கள்ன்றாரு. இந்த ஞானத்திற்கு தான் மகிமை இருக்கின்றது. அந்த சாஸ்திரங்களை படிப்பதால் ஏழையாக ஆகியிருக்கிறீர்கள்ன்றாரு. எனவே இந்த ஞான ரத்தனங்களை தான் தானம் செய்ய வேண்டும். இதை நம்ம படிச்சு மற்றவங்களுக்கு சொல்லணும். பாபா மிகவும் எளிய வழிமுறைகளை புரிய வைக்கின்றார். தனது தர்மத்தை மறந்து நீங்கள் வெளியே அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என கூறுங்கள். வரவங்களாம் சொல்லுங்க, நம்ம தர்மத்தையே மறந்துட்டு நீங்க எங்கெங்கேயோ போய் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பாரதவாசிகளாகிய உங்களின் ஆதி சனாதன தேவதா தர்மம் இருந்தது. அந்த தர்மம் எங்கே சென்று விட்டது? 84 லட்சம் பிறவிகள் என கூறியமையால் எந்த விஷயமே இப்ப புத்தியில் இல்லாம போயிடுச்சுன்றாரு. நீங்கள் ஆதி சனாதன தேவதா தர்மத்தினராக இருந்தீர்கள். அந்த 84 லட்சம் பிறவின்னு சொன்னதுனால தான், லட்சக்கணக்கான வருடங்கள் சொன்னதுனால தான் எல்லா விஷயமே புத்தியில் இல்லாமல் போயிடுச்சுன்றார். நம்ம இப்ப ஆதி சனாதன தேவதா தர்மத்தினார தான் நம்ம தான் இருந்தோம்னு சொல்லி சொல்றாரு. பிறகு 84 பிறவி எடுத்துள்ளீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். நம்ம தான் தேவதைகளா இருந்தோம். 84 பிறவி எடுத்து இப்ப இந்த மாதிரி ஆயிருக்கிறோம்ன்றாரு. இந்த லட்சுமி நாராயணர் ஆதி சனாதன தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா? இப்போது தர்மம் கீழானதாக, செயல்கள் கீழானதாக ஆகிவிட்டது. மற்ற தர்மங்கள் அனைத்தும் இருக்கின்றது. இந்த ஆதி சனாதன தர்மம் மட்டும் இப்ப இல்லை. இந்த தர்மம் இருந்தபோது வேற எந்த தர்மமும் இல்லை. எவ்வளவு எளிதாக இருக்கின்றதுன்னு சொல்றாரு. அதாவது ஆதி சனாதன தேவதா தர்மம் இருக்கும் போது மற்ற தர்மம் இல்லை, மற்ற தர்மம் இருக்கும்போது அந்த தர்மம் இல்லைன்னு சொல்றாரு. இவர் தந்தை, இவர் தாதா. சிவபாபா தந்தை, பிரம்மா பாபா தாதா. பிரஜாபிதா பிரம்மா இருக்கின்றார் என்றால் நிறைய பேக்கே இருப்பார்கள் அல்லவா? தந்தை ராவணன் சிறையிலிருந்து, சோகவனத்திலிருந்து நம்மளை விடுவிக்கின்றார். சோகவனத்தின் பொருளை கூட யாருமே புரிந்து கொள்வதில்லை. இதுதான் சோக உலகமாக, துக்க உலகமாக இருக்கிறதுன்னா பாபா புரிய வைக்கிறார். அது சுக உலகமாக இருக்கிறது. சொர்க்கம் சுக உலகமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய அமைதியின் உலகத்தை மற்றும் சுக உலகத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள் சொல்றாரு. இப்ப நம்ம இந்த துக்க உலகத்தை பார்க்கக்கூடாது. வாழ்ந்தாலும் அதை பார்க்கக்கூடாது. நம்ம சொர்க்கம் சுக உலகத்தை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அமைதியான உலகம் பரந்தாம, சுக உலகம், சொர்க்கம் ரெண்டுத்தையும் நினைவு செய்து கொண்டே இருங்கள்ன்றாரு. இன்கார்பரியல் வேர்ல்டு, நிராகார உலகம் என சொல்றாங்க அல்லவா? ஆங்கில வார்த்தை மிக நன்றாக இருக்கிறது. அந்த இன்கார்பரேட் வேர்ல்டு என்ற ஆங்கில வார்த்தை நன்றாக இருக்கிறது. ஆங்கிலம் புழக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போது பல மொழிகள் ஆகிருச்சு. நிர்குண பால அமைப்பு என சொல்றாங்க. நிர்குணம் என்றால் எந்த குணமும் இல்லைன்ட்டு சொல்லுவாங்க. இவ்வாறு அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நிர்குண பால அமைப்புன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நிர்குணம் என்ற பொருளை கூட புரிந்து கொள்ளவே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பொருள் புரியாமலேயே பெயர் வைக்கிறாங்க. அதாவது நிற்குணம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்காமலே பேர் வைக்கிறாங்கன்றார். அளவு கடந்த அமைப்புகள் இந்த மாதிரி இருக்குதுன்றார். பாரதத்தின் ஒரே ஒரு ஆதி சனாதன அமைப்பு இருந்தது. அப்போது வேறு எந்த தர்மமும் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் தான் அந்த அமைப்பை உருவாக்குனாரு. அப்போ வேற எந்த தர்மமும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் மனிதர்கள் 5000 வருஷங்களுக்கு பதிலாக கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருஷங்கள்ட்டு எழுதிட்டாங்க. நீங்கள் அனைவரையும் இந்த அறியாமை இருளிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். ஆனா இந்த மாதிரி சாஸ்திரத்துல எழுதியிருக்குது. அது எழுதுனது யாரா இருக்கும்? துவாபரயுகத்துல நம்ம தான் எழுதியிருப்போம். பிகேஸ் தான் எழுதியிருப்பாங்க. அதனால அந்த முள்ளால தானே எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ண தப்ப நம்ம தான் சரி பண்ணணும் இல்லையா? அதனால தான் நம்மளையே சொல்ல வைக்கிறாரு. இந்த மாதிரி ஆயில லட்சக்கணக்கான வருடங்கள்ட்டு சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க தான் போய் எல்லாருடைய அறியாமை இருளை இப்ப வெளியே கொண்டு வரணும்ன்றாரு. அதை படிச்சு எல்லாரும் அறியாமை இருள போயிட்டாங்க. அப்ப நம்ம தான் அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு சொல்றாரு. சேவை செய்ய வேண்டும். இப்ப நீங்க சேவை செய்யணும்.
சும்மா எனக்கு என்னன்ட்டு இருந்தா என்ன பண்றது? நம்ம தான் சேவை செய்யணும், நம்ம தான் புரிய வைக்கணும், நம்ம தானே நிறைய தப்பு பண்ணிட்டோம். அதனால சொல்றாரு, இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த நாடகம் டிராமா வந்து இப்போ ஒவ்வொரு செகண்டும் போன கல்பம் என்ன நடந்ததோ அதே தான் நடக்குது. ஆனால் சிவபாபாவின் எங்கத்திலிருந்து சாப்பிடுறீங்க, அருந்துகிறீர்கள், ஆனால் சேவை எதுவும் செய்யவில்லை என்றால் வலதுகரமாக இருக்கக்கூடிய தர்மராஜ் நிச்சயமாக தண்டனை கொடுப்பார் சொல்றாரு. இப்போ பாபாவோட யக்கியத்துல இருந்து நம்ம சாப்பிட்றோம், குடிக்கிறோம்னா நம்ம சேவை செய்யணுன்றாரு. சேவை செய்யலைன்னா வலதுகாரமாக இருக்கக்கூடிய தர்மராஜ் வந்து தண்டனை கொடுப்பாராம். ஆகவே எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. அதனால பாபா இப்போ எச்சரிக்கை கொடுக்குறாரு, சேவை செய்வது மிகவும் எளிதாகும். நீங்க நினைக்கிற மாதிரி சேவை பண்றதெல்லாம் கஷ்டம் கிடையாது. சேவை செய்யறது ரொம்ப ஈஸின்றாரு. அன்போடு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைத்து கொண்டே இருங்கள். யார் வந்தாலும் சரி, நீங்க வந்து அழகா புரிய வைங்க. நம்ம வந்து ஆத்மா, நம்மளுடைய அப்பா வந்து பரமாத்மா, இந்த உடலுக்கான அப்பா மாதிரி இந்த உயிருக்கான அப்பா இருக்கிறாரு, அவரு தான் சிவ பரமாத்மா. அவரை தான் நம்ம லிங்கமா வச்சு வழிபடுறோம். எல்லா தர்மத்தினரும் அவரை தான் வேற வேற பேர்ல அழைக்கிறாங்க, அல்லா ஜஹாவான்ட்டு. இந்த மாதிரி புரிய வைங்க. அது மாதிரி எல்லாம் அன்பா சொல்லும் போது கேட்டுக்குவாங்கன்றாரு. ரொம்ப ஈஸி சேவை செய்யறதுன்றாரு. நாங்கள் கோயிலுக்கு சென்றோம், கங்கை கரைக்கு சென்றோம் என சிலருடைய செய்திகள் பாபாவுக்கு வருகிறதுன்றாரு. நிறைய பிகேஸ் போயிட்டு சேவை செய்கிறாங்க, கங்கை கரைக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, அதெல்லாம் எழுதுகிறாங்க. அதிகாலையில் எழுந்து கோயிலுக்கு செல்கிறார்கள். ஆன்மீக சிந்தனை உடையவர்களுக்கு புரிய வைப்பது எளிதாகும்ன்றாரு. இப்போ நிறைய பக்தர்கள் கோயிலில் அதிகாலைக்கு போகிறாங்க இல்லையா, அப்போ போய் அவங்களுக்கு புரிய வைக்கலான்றாரு. ஏன்னா ஆன்மீக சிந்தனை உடையவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சிங்கன்னா ஈஸி. ஏன்னா அவங்க ஏற்கனவே சாஸ்திரம் அது இதுன்னு படிச்சிருப்பாங்க, அவங்க வந்து கடவுள் நினைவில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சிங்கன்னா ஈஸியாக புரிய வச்சிடலான்றாரு. லட்சுமி நாராயணன் கோயில் சேவை செய்வது அனைத்தையும் விட நல்லதாகுன்றாரு. அப்போ வந்து லட்சுமி நாராயண் கோயிலுக்கு போங்க, திருப்பதி இந்த மாதிரி எந்தெந்த கோயிலெலாம் இருக்குதோ உங்கள் ஏரியாலே இருக்கிற லட்சுமி நாராயண் கோயிலில் கூட சேவை செய்கிறது எல்லாத்த விட நல்லதுன்றாரு. சரி, பிறகு அவர்களை இவ்வாறு உருவாக்கக்கூடியவர் சிவத்தந்தையை அங்கேயும் சென்று புரிய வைங்கள். இந்த லட்சுமி நாராயணன் இவங்க யாரு, இவங்களை எப்படி யார் உருவாக்குந்து, அவங்கள உருவாக்கக்கூடியவரே அந்த சிவன் தான் அப்படின்றத நீங்கள் சென்று புரிய வைங்கள். பாபா சொல்றார், காடு தீப்பற்றி எரியும். அதாவது இந்த முள்காடு முழு உலகத்தையும் சொல்றாரு, காடு தீப்பற்றி எரியும், இது அனைத்தும் அழிந்து போகும்ன்றாரு. பிறகு உங்களுடைய நடிப்பும் முடிந்து போகும். இப்போ இது எல்லாமே முடிஞ்சிடும், ட்ராமா முடிஞ்சிடும். ட்ராமா முடியும் போது ஆக்டர்ஸ் எல்லாரோடைய நடிப்பும் முடிஞ்சிடும் இல்லையா, நம்ம நடிப்பும் முடிஞ்சிடும்ன்றாரு. அதாவது இந்த பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவிக்கு நம்ம போயிடும். நீங்கள் அரச குலத்தில் சென்று பிறவி எடுப்பீர்கள். நம்மளோட அடுத்த பிறவி எங்கே தரமா இருக்கும், சொர்க்கத்தில் அரச குலத்தில் போயிட்டு பிறவி எடுப்பீங்க சொல்கிறாரு. இந்த பாயிண்ட்டை அப்படியே நமக்குன்னு எடுத்துக்கும் போது நம்ம அதுதான், நம்ம அடுத்த பிறவி அங்கே தான். நீங்கள் உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டா அதுதான் நடக்கும். அதனால் நான் திரும்ப இங்கே கலியுகத்தில் பிறக்கக்கூடாது, அடுத்து நான் வந்து அரச குலத்தில் போய் பிறப்பு எடுப்பேன்றதை இப்போவே நம்ம இந்த லைன் பாபா சொல்கிறார், எனக்கு தான் சொல்கிறார், சத்தியமான சிவன் எனக்கு தான் சொல்கிறாருன்னு எடுத்துக்கணும். ராஜ்யம் எப்படி கிடைக்கும் என்பது போக போக தான் தெரிய வரும் சொல்கிறாரு. ஆனால் எப்படி ராஜ்யம் கிடைக்கும், யார் யார் 108 வருவாங்க, யார் யார் பிரஜை, யார் யார் வேலைக்காரர், இதெல்லாம் வந்து போக போக தெரிய வரும்ன்றாரு. நாடகத்தில் முதல்லையே கூற மாட்டார்கள் இல்லையா, சினிமாவில் எல்லாமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடாது இல்லையா. அப்புறம் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும், சினிமாவில் அப்படியே ஒரு ஒரு நொடியும் அப்படியே நம்ம சீட்டு எட்ஜில் உட்காந்து பார்ப்போம், அடுத்து என்ன ஆக போகுது, அடுத்து என்ன ஆக போகுது, அதான ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். முன்னாடியே தெரிஞ்சால் நல்லாவா இருக்கும். அது மாதிரி பாபா போக போக தான் சொல்வார். ஏன்னா இதுவும் ஒரு எல்லையற்ற சினிமா இல்லை, சீட்டேஜில் உட்காந்து தான் நம்ம பார்க்கணும், என்ன நடக்குதோ தெரில, ஒரு அப்படியே ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போவார். ஆனால் கடைசியாக சுகம் லாபம் போட்டு முடிச்சிருவார். என்ன பதவி அடைவோம் என நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். போக போக கடைசியில் நாடகத்தில் தெரிஞ்சிடும் நம்ம என்ன பதவி அடைய போகிறோன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும்ன்றார். அதிகமாக தான புண்ணியம் செய்யக்கூடியவர்கள் ராஜ்யத்தில் வருவார்கள் அல்லவா. இப்போ நிறைய தானம் புண்ணியம் செய்கிறாங்கன்னா அது அல்பகால ஒரு பிறவிக்கு ராஜா ஆவாங்க இல்லையா. இங்கே நம்ம வந்து என்ன தானம் பண்ணுறோன்னா ஞான ரத்னங்களே தான புண்ணியம் செய்கிறோம். யார் நிறைய செய்கிறாங்களோ அவங்க ராஜ்யத்தில் வருவாங்க அல்லவான்னு சொல்கிறாரு. ராஜாக்களிடம் நிறைய செல்வம் இருக்கிறது, இப்போது நீங்கள் அழியாத ஞான ரத்னங்களை தானம் செய்கிறீர்கள் சொல்கிறாரு. ராஜாக்கள் செல்வத்தை தானம் செய்வாங்க, இந்த கர்ணன்லாம் பார்த்தீங்கன்னா செல்வத்தை கொடுப்பாரு. அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம வந்து இந்த அழியாத ஞான ரத்னங்கள்ன்ற தானத்தை செய்கிறோன்றாரு. இந்த ஞானம் பாரதவாசிகளுக்காகவே ஆதிசநாதன தேவதா தர்மம் உருவாகி கொண்டிருக்கிறது. தூய்மை இல்லாதவர்களை தூய்மையானவர்களாக மாற்றுவதற்காக தான் தந்தை வந்திருக்கிறார் என சொல்லுங்க, என்னை நினைங்கள் என தந்தை கூறுகின்றார். எவ்வளவு ஈஸி. ஆனால் தம பிரதானமான புத்தியுடையவர்கள் எதையுமே கடைபிடிப்பதில்லை சொல்றாரு.
பாபா சொல்றதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு எதையுமே செய்யறதில்லைன்றார். விகாரங்கள் நுழைந்திருக்கிறது, ஏன்னா அவங்களுக்குள்ளார விகாரம் இருக்கு, அதனால அவங்களால எதையும் செய்ய முடியல. விலங்குகள் கூட விதவிதமாக இருக்கிறது, சிலருக்குள் நிறைய கோபம் இருக்கிறது, ஒவ்வொரு விலங்கின் சுபாவமும் வேறுபட்டு இருக்கிறதுன்னு சொல்றாரு. எப்படியெல்லாம் திட்டுறாரு பாருங்க நம்மள. சிலருக்கு நிறைய கோபம் வருது, ஒவ்வொரு விலங்கு மாதிரி இருக்கிறோன்றாரு. நம்மள துன்பம் கொடுக்கக்கூடிய விதவிதமான சுபாவங்கள் இப்ப இருக்குதுன்றாரு. நிறைய பேருக்கு பிகேஸுக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய விதவிதமான சுபாவங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட முதலில் துக்கம் கொடுக்கக்கூடிய விகாரம் காமத்தில் ஈடுபடுவதாகவும் சொல்றாரு. ராவண ராஜ்யத்தில் தான் இந்த விகாரங்களின் ராஜ்யமே நடக்கின்றது சொல்றாரு. இந்த எல்லாமே இந்த விகாரம்லாம் எப்ப இருக்குன்னா இந்த துவாபரேகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் தான் இந்த ராஜ்யமே நடக்குதுன்றாரு. எவ்வளவு நல்ல நல்ல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க தெரியுமா, பாவம் கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க. பாபாக்கு பிடிச்ச நல்ல நல்ல பெண் குழந்தைகள் பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்க, கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பந்தனத்தில் இருப்பவர்கள் என கூறுகிறார்கள். பாபா தினம்தோறும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். உண்மையில் அவர்கள் ஞானத்தின் எல்லையை அடைந்து விட்டால் பிறகு யாருமே அவர்களை பிடிக்க முடியாது. அந்த மாதிரி யார் பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்களோ அவங்க இப்பதான் பந்தனத்துல இருக்கிறாங்க. பாபாவும் அவங்களுக்கு டெய்லி ஞானம் புரிய வச்சுட்டே இருக்கிறாரு. உண்மையில ஒரு நாள் வரும் அவங்களுக்கு ஞானத்தோட எல்லையை அடைஞ்சிருவாங்க, அப்ப அவங்கள யாராலையும் தடுக்க முடியாதுன்றாரு. அவங்கள யாராலும் பிடிக்க முடியாது. ஆனால் மோகம் நிறைய இருக்குது. இப்ப பெண் குழந்தைகளுக்கு பற்று இருக்கு, குழந்தைகள் கணவர் மேலலாம் பற்று இருக்குது. அதனாலதான் அவங்க வெளியில வந்து சேவை செய்ய முடியல, மாட்டிட்டு இருக்கிறாங்கன்றாரு, பந்தனத்துல இருக்கிறாங்க. சன்னியாசிகளுக்கு கூட வீடு வாசல் போன்றவை நினைவிற்கு தான் வருகின்றன. இப்ப வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போற சன்னியாசிக்கே வீடு வாசல் மேலதான் நினைவு இருக்கான். அவர்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த பற்றை நீக்குகிறார்கள் சொல்றாரு. இப்போது நீங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் மறக்க வேண்டும். நீங்க பாபா சேவை பண்ணணும்னா பாபா மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும், பாபாவோட சேவை மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும், மற்றவங்க எல்லாம் மறந்துருங்கன்றாரு. அவங்களெல்லாம் நினைச்சு நினைச்சு என்ன ஆச்சு, அவங்க அப்புறம் என்ன யார் இப்போ உங்களை புகழ போறாங்க, யார் உங்களை வந்து தலையில தூக்கி வச்சுக்க போறாங்க. பாபாவாவது புகழறாரு, தலையில தூக்கி வச்சுக்கிறாரு இனிமையான குழந்தைகள்ன்ட்டு. அவருக்காக போய் நீங்க சேவை பண்ணுங்கன்றாரு. மற்றவங்களெல்லாம் மறந்துருங்க, ஏனென்றால் இந்த பழைய உலகம் அழிய போகின்றது. இப்ப யாருமே இருக்க போறதில்ல, இந்த சரீரம் எல்லாம் அழிய போகுது, அப்புறம் எதுக்கு அவங்கள நினைக்கணும். இந்த சரீரத்தையும் மறக்க வேண்டும் சொல்றாரு. நம்ம சரீரமே நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம், மற்றவங்களோட சரீரத்தை கூடமா எடுத்துட்டு போக போறோம், எல்லாத்தையும் இங்கேதான் விட்டுட்டு போக போறோம். ஆத்மா மட்டும்தான் பறந்து போக போகுது இல்லையா. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைக்க வேண்டும். இப்ப நான் ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை புள்ளியா அவரை நினைங்க, தூய்மையாக மாற வேண்டும், அப்பதான் நம்ம தூய்மையா ஆவோம்னு சொல்றாரு. 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்கத்தான் வேண்டும். நம்ம கண்டிப்பா இந்த இந்த பிறவி எனக்கு பிடிக்கல, நான் போயிடுறேன், இப்பவே நான் போயிடுறேன், எனக்கு பிடிக்கவே இல்லைலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல் பார்ட் முடிஞ்சாதான் போகணும். 84 பிறவிகளின் பாகத்தையும் நடிக்கத்தான் வேண்டும், இடையில் யாரும் திரும்பி போக முடியாதுன்னு சொல்றாரு. இப்போது நாடகம் முடிய போகிறது, இப்ப டிராமாவே முடிய போகுது. இதுக்கு உள்ளார நீங்க போய் என்ன பண்ண போறீங்க. ஆக்டர் திடீர்னுட்டு நான் எனக்கு சினிமாவே பிடிக்கல, இந்த 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 சினிமாவில் நடிக்க பிடிக்கல, நான் போறேன்னு சொல்ல முடியுமா. போக முடியாது, ஃபுல்லா நடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும், டைரக்டர்னா விட மாட்டாரு. அதனால இப்போது நாடகம் முடிய போகுதுன்றாரு. இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு நிறைய குஷி இருக்கணும் இல்லையா. இப்ப எவ்வளவு குஷி இருக்கணும். இப்போது நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்ப நம்ம நடிப்பு நடிச்சு முடிச்சிட்டோம், பரந்தாமத்துக்கு போகணும், நடிப்பு முடிய போகின்றது சொல்றாரு. பாபாவை அதிகமாக நினைக்க வேண்டும் என்ற தீவிர ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப பாபாவை நான் யாரையும் நினைக்க வேண்டாம், யாரையாவது நினைச்சா எனக்கு பாவம் தான் வந்து சேருது இல்லையா. மற்றவங்க ஒரு தேகதாரியை நினைக்கிறீங்க, அவங்களே ஏற்கனவே தலை மேல மூட்டை வச்சுக்கிறாங்க, சுமையை வச்சுக்கிட்டு தான் சுத்துறாங்க. அவங்கள நீங்க பத்தி பேசிக்கிட்டு அவங்களையே நினைச்சிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன, பாவம் அழிய போகுது, மேல மேல பாவ மூட்டை தான் சேரும். அதான் பாபா சொல்றாரு, நீங்க யாரையும் நினைக்காம என்ன மட்டும் நினைங்க. என்ன நினைச்சீங்கன்னா உங்க பாவம்லாம் கரைஞ்சு உருகி ஓடிடும், அழிஞ்சு போயிடும். நீங்க தூய்மை ஆயிடுவீங்க, அப்படியே ஃபரிஸ்தா மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் உங்க காலில் வந்து எல்லாரும் விழுவாங்க. நீங்க ஏன் மற்றவங்கள நினைக்கிறீங்கன்றாரு. அப்ப பாபாவை இப்ப அதிகமாக நினைக்க வேண்டும் என்று தீவிர ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்றாரு. அதனாலதான் நினைங்க நினைங்கன்றாரு. ஆனா அவர் சொல்றது நமக்கு கசக்குது, மத்தவங்க சொல்றதெல்லாம் இனிக்குது. மத்தவங்க நம்மளை திட்டுவாங்க, அதை உட்காந்து நினைச்சிட்டு அழுதுகிட்டு இருப்போம். ஆனா பாபா வந்து இனிப்பா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே சொல்றாரு, ஆசை ஆசையா கொஞ்சறாரு. ஆனா அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஆனா மத்தவங்க சொல்றதெல்லாம் புத்தியில வச்சுக்கிட்டு கவலைப்படுறதுக்கு மட்டும் டைம் இருக்கும். அதான் சொல்றாரு பாபா, நினைவினால் தான் விகர்மங்கள் அழியும். ஏன்னா நினைச்சாதானே பாவம் அழியும்.
ஏதாவது செய்யணும்ல, செய்யாமலே நான் வந்து அப்படியே சொர்க்கத்துல போய் தேவதை ஆகணும்னா எப்படி ஆக முடியும்? அதான் சொல்றாரு, நினைவினால் தான் விகர்மம் அழியும், வீட்டிற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு வருவீர்கள். இப்ப பரந்தாமத்துக்கு போயிட்டு தான் நம்ம சொர்க்கத்துக்கு வருவோன்றாரு. சீக்கிரம் இந்த உலகில் இருந்து விடுபட வேண்டும் என்று பலர் நினைக்கிறாங்க. சிலருக்கு என்ன பிகேசிக்கே அப்படியே ஓடிடணும், இப்பயே வந்து பறந்து போயிடணும், பாபாட்ட பிடிக்கல வாழறதுக்கு, சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு போயிடணும்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் எப்படி போவார்கள்? பாபா சொல்றாரு, அப்புறம் எப்படி போவீங்க? முதலில் உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லவான்னு சொல்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க போகணும் தான், ஆனா நீங்க வந்து சேவை பண்ணிட்டு தானே போகணும். அப்புறம் எப்படி போய் உயர்ந்த பதவி அடைவீங்க அப்படின்னு சொல்றாரு. உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? முதலில் நாம் எவ்வளவு தகுதி அடைந்திருக்கிறோம் என தனது நாடியை பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க பாருங்க, நீங்க போனோம், சொர்க்கத்துக்கு போகணும் தான், ஆனா சொர்க்கத்துக்கு போறதுக்கு நான் தகுதி ஆயிருக்கேனா அப்படின்றத நாடியை செக் பண்ணுங்க. நான் எந்த அளவுக்கு மாறி இருக்கேன், என்கிட்ட காபம் போயிடுச்சா, என்கிட்ட கோபம் போயிடுச்சா, என்கிட்ட பற்று போயிடுச்சா, ஆசை போயிடுச்சா, பேராசை போயிடுச்சா, எனக்கு எதுலையாவது ஆசை இருக்குதா, எதுலையாவது நான் மாட்டிட்டு இருக்கிறேனா, பேராசை இருக்கா, அகங்காரம் இருக்கா, நான்ட்டு பேசுறேனா அப்படின்னு பாருங்க. இந்த தேகதாரியை பத்தியாவது பேசிக்கிட்டே இருக்கிறேனா? இப்படி பேசிட்டே இருந்தா எங்கேருந்து தேவதையா போக முடியும்? அதனால உங்க நாடியை செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சொர்க்கத்திற்கு சென்று என்ன செய்வார்கள்? இந்த மாதிரி இருந்துகிட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போய் என்ன பண்ணுவீங்கன்றாரு. முதலில் தகுதி அடைய வேண்டும் அல்லவா? இப்ப நீங்க சொர்க்கத்துக்கு போகணும் தான், ஆனா அதுக்கு தகுதி அடையணும் இல்லையா? தேவதை மாதிரி ஆனாதான். இங்கேயே நம்மளுடைய நடை உடை பாவனை, உடம்பு தான் மனுஷன் மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய நடை உடை பாவனை தேவதை மாதிரி இருக்கணும்ன்றாரு. அப்ப தகுதி அடையணும் இல்லையா? பேசுறது, நடக்கிறது, இந்த தோரணை, அப்படியே துக்கம் கொடுக்காம பேசுறது, அந்த மாதிரி இருக்கணும். வாயை திறந்தா ஞான ரத்தினங்கள் தான் வரணும். அந்த மாதிரி இருந்தாதான் நம்மளால தேவதையா போக முடியும். பாபாவிற்கு நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும் சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் தகுதியோட நல்ல குழந்தைகள் அல்லவா? இந்த லட்சுமி நாராயணன் பாருங்க, அவங்க வாயை திறந்தாலே ஞானம் தான் வெளில வரும். யாரை பத்தியும் பேச மாட்டாங்க, யாருடைய அவகுணம் பத்தியும் பேச மாட்டாங்க. அப்படி இருந்தவங்க தானே அவங்க போயிட்டு லட்சுமி நாராயணனா இருக்கிறாங்க. அவங்க தகுதியுடைய நல்ல குழந்தைகள் அல்லவா சொல்றாரு. குழந்தைகளை பார்த்து இவர்கள் மிகவும் நல்ல குழந்தைகள், சேவைக்கு தகுதியுடையவர்கள் என பகவானே கூறுகின்றார். பாபா மேல இருந்து பாக்குறாரு, நம்மள பார்த்துட்டு சொல்றாரு, இவங்களாம் நல்ல குழந்தைகள், சேவைக்கு தகுதியுடையவர்கள் சொல்றாரு. சில தகுதியற்றவர் எனவும் கூறுவார். பாபா மேல இருந்து பார்த்துட்டு இவங்களாம் சேவைக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லி கூட சொல்றாராம். தனது பதவியை தானாகவே நஷ்டமாக்கி கொள்கிறார்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா உண்மையை கூறுகிறார் அல்லவா? பாபா சத்தியமானவர், சிவன் உண்மையை சொல்றார் இல்லையா? பதித்தபானா வாருங்கள், வந்து சுக உலகத்திற்கு அதிபதியாக்குங்கள் என அழைக்கிறாங்க. அளவற்ற சுகத்தை கேட்கிறார்கள் அல்லவா? அதாவது நம்ம கூப்பிடுறோம், நம்ம தான் சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குங்கன்ட்டு. அப்ப எவ்வளவு கேக்குறீங்க? அளவில்லாத சுகத்தை தானே கேக்குறீங்க. இருக்கிறதுல பிகேஸ் தான், இங்க இருக்கிறது எல்லாம் ஒன்ட்ட கொடுத்துறா பாபா, எனக்கு ஒண்ணுமே வேணாம்னு சொல்லிட்டு சொர்க்கத்தையே கேக்குறோம் நம்ம. எவ்வளவு ஒரு பேராசை, சுத்தமான பேராசை நமக்கு தான். அதான் சொல்றாரு, சிறிதாவது சேவை செய்வதற்கு தகுதி அடைங்கள் என பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, கொஞ்சமாவது சேவை செய்யறதுக்காக தகுதி அடைங்க. ஏன்னா நம்ம மாறினாதான் நம்ம சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க. அதனால சொல்றாரு, என்னுடைய பக்தர்களுக்கு இப்போது சிவபாபா சொர்க்கத்தின் ஆசையை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுங்க. இப்ப சிவ பக்தர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் எவ்வளோ உருகி உருகி பாபாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் சொல்லுங்க, அவங்க நீங்க நீங்க வழிபடுற சிவன் தான் வந்துட்டாரு, சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்துட்டு இருக்கிறாருன்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுங்க. என்னை நினைங்கள் மற்றும் தூய்மையாகுங்கள் சொல்லி சொல்றாரு. தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாக ஆகிவிடுவீர்கள் என அவரே கூறுகின்றார். இந்த பழைய உலகம் தீப்பற்றி கொண்டு இருக்கின்றது சொல்றார் பாபா. குறிக்கோளை எதிரில் பார்க்கும்போது நாம் இவ்வாறு மாற வேண்டும் என்ற மகிழ்ச்சி கூட ஏற்படுகின்றது. முழு நாளும் புத்தியில் இது நினைவிருந்தாலே ஒருபோதும் எந்த விதமான சைத்தான் வேலையும் செய்ய மாட்டீர்கள். பாபா சொல்றாரு, முழு நாளும் நான் வந்து லட்சுமி நாராயணனா ஆக போறேன், இந்த நினைவு இருந்தா கூட போதும், இந்த சைத்தான் வேலையெல்லாம் பண்ண மாட்டீங்கன்றாரு. நாம் இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றால் தவறான வேலைகளை எப்படி செய்ய முடியும் சொல்லி சொல்றாரு. ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ இப்படியெல்லாம் வழிமுறைகளை கண்டுபிடிப்பதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த அதிர்ஷ்டத்துல இல்லைன்னா அவங்க இந்த மாதிரி வழிமுறையெல்லாம் கண்டுபிடிப்பதில்லைன்றார். தனக்காக சம்பாதிப்பதும் இல்லை. எவ்வளவு நல்ல வருமானம், வீட்டில் அமர்ந்தபடியே அனைவரும் இப்போது சம்பாதிக்க வேண்டும்ன்றார். வீட்டில் உட்காந்துக்கிட்டே கூட நீங்க முரளி படிக்கலாம், வீட்டில் உட்காந்துக்கிட்டே சேவை பண்ணலாம், பிறகு மற்றவர்களையும் சம்பாதிக்க வைக்க முடியும் சொல்றாரு.
நீங்களும் முரளி படிங்க, மற்றவங்களையும் படிக்க வைங்க, நீங்களும் சம்பாதிக்கலாம், மற்றவங்களையும் சம்பாதிக்க வைக்க முடியுன்றாரு. வீட்டில் அமர்ந்தபடியே இந்த சுயதர்ஷன சக்கரத்தை சுருட்டுங்கள். நீங்கள் எங்கேயும் போகணும், வீட்டிலே உட்காருங்க. அந்த 5 சொரூபத்தை சொத்துங்க. சுயதர்ஷன அதாவது ஆத்மா எப்படி கடந்து வந்த பாதை 84 பிறவி எடுத்து வந்துச்சு இல்லையா, அந்த சுயதர்ஷன சக்கரத்தை சுத்துங்கன்றாரு. மற்றவர்களையும் சுயதர்ஷன சக்கரதாரி ஆக்குங்கள். எவ்வளவு மற்றவர்களை உருவாக்குகிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் சொல்றாரு. இப்போ நீங்களும் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகி மற்றவங்களையும் சுயதர்ஷன சக்கரதாரியா ஆக்குங்க. 5 சுரூபத்தை சுத்த வைங்க. நீங்கள் எவ்வளோ மற்றவங்கள உருவாக்குறீங்களோ அவ்வளோ உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்கின்றார். இந்த லட்சுமி நாராயணனை போல மாறலாம், இதுவே உங்களுடைய குறிக்கோளாகும். அனைவரும் சூரியவம்சியாக மாறுவதில் தான் கையை உயர்த்துறீங்க. எல்லாரையும் கேட்டா, பாபா கேட்டா சூரிய வம்சம் போறீங்களா சந்திர வம்சம் போறீங்களான்னு கேட்டா எல்லாரும் என்ன பண்ணுவோம், சூரிய வம்சம் சொர்க்கத்துக்கு தான் போவோம்னு கையை தூக்குவோம் இல்லையா. இந்த சித்திரங்கள் பட கண்காட்சிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றாரு. இந்த மாதிரி பட கண்காட்சி வச்சு அந்த சித்திரங்கள்லாம் நீங்கள் வச்சு சேவை பண்ணிங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்றார். இவைகளை பற்றி நீங்கள் புரிய வைக்க வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நமக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறாரோ அதே தான் நாம் கேட்கின்றோம். இப்போ கடவுளே சொல்கிறது தான் இப்போ நம்ம கேட்டுட்ருக்குறோம். பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் கேட்பதில் நமக்கு விருப்பமே இல்லை. இப்போ பழையபடி அந்த பக்தியில் அந்த ராமாயணம் மகாபாரதம் அந்த கதைகள்லாம் நமக்கு விருப்பம் இல்லை. இந்த சித்திரங்கள் மிகவும் நன்றாக இருக்கின்றன. இவைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் நிறைய சேவைகளை செய்ய முடியும் சொல்றாரு. அதான் நமக்கு சொல்லியிருக்காருல 3 சித்திரம் சொல்லியிருக்காரு. கல்பவிருட்ச மரம், நாடக சக்கரம், ஏணிப்படி, திருமூர்த்தி. இந்த சித்திரங்கள் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் நல்லா சேவை செய்யலாம். நிறைய சேவைகளை உங்களால் செய்ய முடியுன்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையாக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் எந்த அளவு தகுதி ஆகியிருக்கிறோம் என தனது நாடியை பார்க்க வேண்டும். தகுதி அடைந்து சேவையின் பலனை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். ஞானத்தின் எல்லையற்ற வெளிப்பாட்டின் மூலம் பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும். 2வது பாயிண்ட், ஒரு பாபாவின் வழிபடி நடந்து உள்ளிருக்கும் அபகுணங்களை நீக்க வேண்டும். துக்கத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு சுகம் நிறைந்தவராக ஆக வேண்டும். ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும். வரதானம், சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளில் வாடி போவதற்கு பதிலாக கேளிக்கை என்ற அனுபவம் செய்யக்கூடிய எப்போதும் வெற்றி அடையும் வெற்றியாளர் ஆவீர்களாக. இன்றைய வரதானம் எப்போதும் வெற்றி அடையும் வெற்றியாளர் ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ சோதனைத்தாள் வரும். பாபாவே டெஸ்ட் பேப்பர் கொடுப்பாரு தான். பிகே ஆகிட்டோன்னா அவர் டெஸ்ட் பண்ணி தான். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பானையை வாங்குறதுனா தட்டி பார்த்தான்னு நம்ம வாங்குறோம், அப்படியே வாங்கிட மாட்டோம் இல்லையா. அப்போ தேவதை ஆகிறதுனா சும்மாவா, தட்டி பார்த்து தான் வாங்குவார். 2 தட்டு தட்டுவார். மாறிட்டோமான்னு செக் பண்ணி தான் வாங்குவார். அப்போ சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது வாடி போகக்கூடாது. அதுக்கு பதிலாக அது ஒரு கேளிக்கை, ஒரு கார்ட்டூன் ஷோ அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் சாட்சியாகி உடம்ப விட்டு வெளியே பார்க்கும்போது உங்களுக்கு கார்ட்டூன் மாதிரி இருக்கும். இதே நீங்கள் உள்ளே உடம்புக்குள்ளே ஊன்றி போய் அந்த சீனை நடிக்கும் போது நீங்களும் டென்ஷன் ஆகிடுவீங்க. நீங்கள் அப்படியே சாட்சியாக இருந்து நடிக்கும் போது உங்களுக்கே காமெடியாக இருக்கும். நாங்கள் நடிப்பே காமெடியாக இருக்கும், கார்ட்டூன் ஷோ மாதிரி இருக்குன்றார். அந்த மாதிரி சோதனைகள் பிரச்சனைகளை அந்த மாதிரி அனுபவம் செய்யக்கூடிய எப்போதும் வெற்றி அடையும் வெற்றியாளர் ஆவீர்களாகன்றாரு. இந்த புருஷார்த்தி வாழ்க்கையில் நாடகப்படி பிரச்சனைகள் மற்றும் நிலைமைகளோ வரவே வேண்டியுள்ளதுன்றாரு. நம்ம முயற்சி பண்ணுறோன்னா தான் மாயா வரும். முயற்சி பண்ணலன்னா மாயாவே வராது. இப்போ முயற்சி பண்ணாமல் மாயா கூடயே வாழ்ந்துட்டோம்னா மாயாலாம் வராது, அது நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஆனால் இப்போ முயற்சி பண்ணுறோம் பாபாவை நினைக்கிறதுக்கு, முரளி படிக்கிறதுக்கு நம்ம அதிகமாக நினைக்கிறோம், சேவை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிறைய மாயா வரும். அப்போ பிரச்சனைகள் வரும், நிலைமைகளும் நமக்கு வரவே வேண்டியுள்ளதுன்றாரு. நீங்கள் ஒரு ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணாலும் வெளியிலேருந்து ஒரு தடையை கொண்டு வருவாங்க. நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க, ஊரோட ஒத்து வாழுங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு நமக்கு தடை பிரச்சனைகள் வரும், எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் வரும். அதை நம்ம கவலைப்படக்கூடாது. ஜென்மம் எடுத்த உடனேயே முன்னேறுவதற்கான லட்சியம் கொள்வது என்றால் சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளை அழைப்பதுன்னு சொல்லிட்டார். பாருங்க, இப்போ பிகே ஆன உடனே முன்னேறுவதற்கான லட்சியம் வச்சுட்டோம் அப்படின்னா, லட்சுமி நாராயணன் ஆக போகிறேன், இல்லை நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன்னு லட்சியம் வச்சுட்டாலே போதும். சோதனைகளும் வரும், பிரச்சனைகளும் அழைப்பதுன்னு பேருன்ட்டார். பாதையை கடந்து செல்ல வேண்டியிருக்கும் போது பாதையில் காட்சிகளே தென்படக்கூடாது என்று நினைத்தால் அது எவ்வாறு முடியும்?
இப்போ வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்குறோம். அப்போ கடந்து போகணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அப்போ வழியில் வந்து எந்த சீனும் வரக்கூடாதுன்னு நினச்சா அது எப்படின்றாரு, நம்ம கடந்து தானே போகணும். அப்போ அந்த சைட் சீன்லாம் வரதான் செய்யும் இல்லையா? அப்போ அதை பார்த்துக்கிட்டே தான் நம்ம போகணும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த பாதையை கடந்து போகும்போது நிறைய சீன்லாம் வரும். எல்லாமே சைட் சீன் தான். அதை நீங்கள் பார்த்துட்டு நின்றுடாதீங்க, அதை கடந்து போங்கன்னு சொல்றாரு. ஆனால் அந்த காட்சிகளை கடந்து செல்வதற்கு பதிலாக அவற்றை திருத்துவதில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் தந்தையின் நினைப்பு தளர்ந்து போய்விடுகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஒரு காட்சி போகுது, அதுல வந்து நான் இந்த காட்சி சரியில்லை, இதை நான் மாத்திட்டு வரேன் அப்படின்னு நீங்க போய் திருத்தறதுக்கு ஈடுபட்டுட்டீங்கன்னா, அதை நான் நடந்து முடிஞ்சதை போய் மாத்தணும்னா எப்படி மாத்த முடியும்? அது மாத்த முடியாது, யாரையும் திருத்த முடியாது, யாரையும் நம்மளால சரி பண்ண முடியாது. அதுல போய் நீங்க ஈடுபட்டுட்டீங்கன்னா பாபாவை நினைக்கிறதுல இருந்து உங்களுக்கு தளர்ந்து போயிடுது. பாபாவை நினைக்காம மற்ற மனுஷங்களை திருத்தணும், இவங்க மாறணும், அவங்க மாறணும்ட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறீங்க. அதனால அதுல இருந்து நீங்க ஈடுபட்டுட்டீங்கன்னா பாபாவுடைய இணைப்பு வந்து தளர்ந்து போயிடுதுன்றாரு. உங்க வேலை பாபாவை நினைக்கிறது, பாபாவோட வேலை உலகத்தை மாத்துறது. நம்ம எதை செய்யணும்? நம்ம பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். மேலும் கேளிக்கைக்கு பதிலாக மனதை வாட செய்து விடுகிறீர்கள் சொல்றாரு. நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயத்த போயிட்டு கஷ்டப்படுத்திட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தையும் என்ன பண்ணிடுறீங்க, சோகமா ஆக்கிக்கிறீங்க, மனசை வந்து வாட வச்சுக்கிறீங்கன்றார். எனவே ஆஹா காட்சிகளே ஆஹா என்ற கீதம் பாடியபடியே முன்னேறி செல்லுங்கள். இப்போ இனிமேல் நீங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சீனையும் என்ன மாதிரி பாட்டு பாடணும்? ஆஹா காட்சிகளே ஆஹா அப்படின்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே முன்னேறிட்டு போயிட்டே இருங்க. ஆஹா டிராமா, ஆஹா ஆஹா காட்சிகளே ஆஹான்ட்டு போயிட்டே இருங்க. அதாவது எப்போதும் வெற்றியாளர் ஆவீர்களாக என்ற வரதானத்திற்குரியவர்களாக ஆகிவிடுங்கள் சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: மரியாதை நியமங்களுக்கு உட்பட்டு நடப்பது என்றால் மரியாதா புருஷோத்தமர் ஆவது ஆகும். இந்த தேவதைகளுடையதே வந்து 14 கலைகள் நிரம்ப பெற்ற சோழா கலா சம்பூர்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மரியாதா புருஷோத்தமர் சொல்லி சொல்லுவாங்க. மரியாதா புருஷோத்தமர் ஆகிறதுனா இப்போ பாபா கொடுக்குற ஸ்ரீமத் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீமத் வந்து நியமங்கள், அதுதான் நியமங்கள். காலையில் அதிகாலை அமிர்த வேலை ஏந்திருக்கணும், முரளி படிக்கணும், டிராஃபிக் கண்ட்ரோல் செய்யணும், பாபா நினைவில் சமைக்கணும், பாபா நினைவுலேயே ஃபுல் டே இருக்கணும், நின்னாலும் நடந்தாலும் உட்காந்தாலும். வாயை திறந்தா ஞான ரத்னங்களை தான் பேசணும், வேற விஷயங்கள் பேசக்கூடாது. சாயங்காலம் ஈவினிங் யோகா பண்ணணும். அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போது சார்ட் வச்சுட்டு லெட்ரு எழுதிட்டு பாபாட்ட எல்லா விஷயத்தையும் ஒப்படைச்சிட்டு தான் தூங்கணும். தர்பார் வச்சிடணும். தர்பார் பண்ணி நான் கர்மேந்திரியங்களுக்கு வந்து நான் சொல்கிற பேச்சு கேட்டுச்சா இல்லை அது இஷ்டத்துக்கு ஆடிச்சான்றதை சார்ட் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு தூங்கணும். நைட்டு அவ்வியக்த முரளி படிச்சுட்டு தான் தூங்கணும். அப்போ தான் நைட்டில் கூட பாபாவுடைய நினைவு, பாபாவோட முரளி தூங்கும் போது அதான் வரும். கெட்ட கனவுலாம் வராது. மறுநாள் காலையில் எழுந்தா அமிர்த வேலை நல்லா பாபாவை நினைவு பண்ண முடியும். இதுதான் ஸ்ரீமத்து. இது வந்து பாபா கொடுத்துருக்கிற, சிவபாபா கொடுத்துருக்கிற ஸ்ரீமத். அப்புறம் பிரம்மா பாபா கொடுத்துருக்கிற ஸ்ரீமத் வந்து உடலுக்கான ஸ்ரீமத்தில் அவர் தான் சொன்னார். அவர் வந்து சாப்பாடு எப்படி சாப்பிடணும், உடை எடுத்து எப்படி உடுத்தலாம், பிகேஸ்லாம் எப்படி இருக்கணும், நடையுடைய பாவனை எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து பிரம்மா பாபா சொன்னது. ஏன்னா உடலுக்கான ஸ்ரீமத்து சிவபாபாவுக்கு தெரியாது, ஏன்னா அவர் புள்ளியா இருக்கார் இல்லையா. அதனால இதெல்லாம் வந்து ஸ்ரீமத். இந்த ஸ்ரீமத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்றவங்க தான் தேவதைகளா ஆக தகுதியானவங்க. மரியாதா புருஷோத்தமர் ஆகிறது தான் இந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றவங்களால தான் அந்த மரியாதா புருஷோத்தமரா ஆக முடியும்னு சொல்லி சொல்றாரு. அவ்வியக்த சமிஞ்சை: ஏகாந்த பிரியர் ஆகுங்கள், ஒற்றுமை மற்றும் ஒருமுக நிலையை கடைபிடிங்கள். ஏகாந்த வாசி என்றால் அனுபவி மூர்த்தி. நிகழ்காலத்திற்கேற்ப இப்போது வானப்பிரஸ்த நிலைக்கு சமீபத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் 60 வயசு ஆகிப்போச்சு. 60 வயசு, அதாவது ரொம்ப சமீபத்தில் நம்ம இருக்கிறோம். வானப்பிரஸ்திகள் பொம்மை விளையாட்டை விளையாட மாட்டார்கள். வயசானவங்கலாம் பொம்மையை வச்சு கீழே உட்காந்துட்டு குழந்தைங்க மாதிரி பொம்மையை வச்சு விளையாட மாட்டாங்க. வயசானவங்க பொம்மையை வச்சு விளையாட மாட்டாங்க. இப்போ நம்மளாம் யாரு? நம்மளாம் வயசானவங்க. 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. உலகமே எல்லாருக்குமே 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாரும் இப்போ பரந்தாமத்துக்கு போகிற டைம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பொம்மை விளையாட்டு விளையாடக்கூடாது. வானப்பிரஸ்திகள் ஏகாந்தமாக தனிமையில் உட்காந்து மற்றும் நினைவு செய்தபடி இருப்பார்கள். இப்போ நம்ம போய் இந்த இந்த 5 விகாரத்தோட போர் புரிஞ்சுலாம் இருக்கக்கூடாது. போய் சண்டை போட்டுக்கின்னு மற்றவங்கள பற்றி பேசிக்கிட்டு
இதெல்லாம் பாபாவுக்கு பொம்மை வச்சு விளையாடுற மாதிரி இருக்குது. அதான் பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் வந்து ஏகாந்தமாக உட்காந்து தனிமையில், அதாவது நெற்றி புறத்தில் நான் ஆத்மா ஏகாந்தத்தில் இருக்கிறேன், ஒரு பாபா நினைவில் இருக்கிறான்ட்டு நினைவு செய்தபடி இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. எனவே எல்லை இல்லாத வானப்பிரஸ்திகளாகிய நீங்கள் அனைவரும், அதாவது பிகேஸ் சொல்கிறார், எல்லா பிகேஸும் எல்லை இல்லாத வானப்பிரஸ்திகளாகிய நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் ஒருவரின் ஆழத்தில், அதாவது நிரந்தர ஏகாந்தத்தில் எப்பொழுதும் ஸ்மிருதி சுரூபமாக இருங்கள். எப்பவுமே நீங்கள் எப்படி இருக்கணும்னா பாபாவுடைய நினைவில், அவருடைய ஆழமான நினைவில் நிரந்தரமாக ஏகாந்தம் தனிமையில், அதாவது எல்லார் கூட இருந்தாலும் நீங்கள் எல்லார் கூட பேசிட்டு கூட இருக்கலாம், தப்பு இல்லை, பேசலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எப்பயுமே என்ன நினைவு இருக்கணும்னா அவங்க ஆத்மா, நீங்கள் ஆத்மா இந்த உடம்புல இருக்கிறீங்க, நீங்கள் நெற்றி பூர்வத்தில் தனிமையில் உட்காந்து பாபா நினைவில் இருக்கிறீங்க. அப்படி இருந்து பேசும்போது உங்கள் மூலமாக தவறு நடக்காது. எப்போதும் ஸ்மிருதி சுரூபமாக இருங்கள், நினைவு சுரூபமாக இருங்கள் சொல்கிறாரு. இதுதான் எல்லையில்லாத வானப்பிரஸ்தி நிலையாகும் சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி அம்மா, நன்றி பரிவாரம்.